விகடன் சின்னத்திரை விருதுகள் 2023 டைட்டில் ஸ்பான்சர் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மதுரையின் மருத்துவ முகவரி, பவர் பை சத்யா ஏஜென்சிஸ். சத்யா என்றாலே சந்தோஷம்தான், வழங்குகிறோம் சந்தோஷத்தை. வாங்கும் பொழுதும் வாங்கிய பிறகும் ராஜ்மஹால் சில்க்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம், a tradition of excellence in silk. Kohila Women's Innerwear, Pretty Queen Holidays Resorts, live together, love together, laugh together. Associate sponsor, Saubhagya Kitchen Appliances, special partner, Tamil Matrimony, biggest matrimony services for Tamil. Savings partner, Sri Visalam Chit Fund Limited, Thalaimureigal Kadandu Makkal Seviyil. Agri partner, Satyam Agro Clinic, complete solution for agriculture. Spiritual partner, Cycle Pure Agarbatti. Outdoor partner, Next Advertising Solutions, think outdoor, think next. Metro partner, Mark Metro, sole concessionaire for metro stations branding. Digital OOH partner, Skyrams Grow Beyond Sky, Highlight Media, Advertising and Beyond, Madurai. Digital partner, Daily Hunt. Multiplex partner, AJ Cinemas, Namma Chennai, Namma Cinemas. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விருது. 2023க்காக ஃபேஸ் ஆஃப் தமிழ் டெலிவிஷன் அப்படின்ற விருது. எல்லாருக்கும் பிடித்த ஒரு நபருக்கு தான் இந்த விருது போகுது அப்படின்றது தெரியும். இந்த விருதினை வழங்குவதற்காக To present this award, I would like to welcome Disney Star Nudia Cluster Head, Mr. Krishnan Kutti avargal. I would like to have Thiru Balachandran R, VP. இந்த விருதுகள் மேடை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சார். யூஸ்வலாக வந்து டெலிவிஷன் விருதுகள் வந்து இப்படி நியூட்ரலாக ஒரு தேர்ட் பார்ட்டி நடத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது எனக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப ரொம்ப காம்படிட்டிவான இண்டஸ்ட்ரி, எஸ்பெஷலி தமிழ் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி. ஐ திங்க் டு புல் ஆஃப் அன் அவார்ட் ஃபங்க்ஷன் வேர் ஆல் கம்பீட்டிங் சேனல்ஸ் இந்த டேலண்ட் ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு விகடன் குடும்பத்துக்கு வாழ்த்துக்கள். கங்க்ராட்ஸ் ஃபார் புல்லிங் திஸ் ஈவெண்ட் ஆஃப். Thank you, sir. Kutti sir, we would like to hear from you as well. I think this is an event which is long overdue. I think television is such a big important part of Tamil Nadu and we don't get on a stage together to celebrate. So thank you Srini and Radhika, thank you Vikatan for organizing this, and I'm sure this award show will become bigger in the years to come. Thank you. Thank you so much. இந்த விருதினை உங்களோடு இணைந்து வழங்குவதற்காக I would like to welcome Dr. Guru Shankar அவர்கள், Chairman of Meenakshi Mission Hospitals and Research Center. ஃபேஸ் ஆஃப் தமிழ் டெலிவிஷன் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது தெரியும். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் பார்த்து ரசித்த ஒரு நபருக்கு தான் இந்த விருது போகுது. யாருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். கம்பீரமாக கோட் அணிந்து கொண்டு தாடையில் விரல் வைத்தபடி விஜய் தொலைக்காட்சியில் நீயா நானா நிகழ்ச்சியை நடத்தும் கோபிநாத் தமிழ் ஊடகத்துறையின் பாசத்திற்குரிய முகம். ஒரு நெறியாளராக இல்லாமல் சாமானிய மக்களின் சகோதரனாக சமூக பிரச்சனைகள், உறவு சிக்கல்கள், கொண்டாட்டங்கள் என பல்வேறு தலைப்புகளில் மைக் அவர்கிட்ட கொடுங்க என கோபிநாத் விவாதிக்க அவரை தங்கள் கரவொளியால் ஆராதிக்கின்றனர் தமிழ் சொந்தங்கள். மக்களை அழைத்து அவர்களுடனே விவாதித்து தேவையான நேரங்களில் கோபப்பட்டு அரவணைத்து நெகிழ வைத்து என கோபிநாத் நடத்துவது உணர்வுகளின் உரையாடல். தொடர்ந்து 18 ஆண்டுகளாக ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாவதும் அதை ஒருவரே தொடர்ந்து தொகுத்து வழங்குவதும் ஆசியாவிலேயே நீயா நானா மட்டுமே நிகழ்த்தியிருக்கிற சாதனை. இது தமிழ் ஊடகத்துறைக்கே பெருமிதமான ஒன்று. கல்வி, இடஒதுக்கீடு, சாதி ஒழிப்பு என வெகுஜன ஊடகத்தின் வழியே மக்களிடம் நேரடியாக இவரும் இவர் குழுவும் சாதித்திருப்பது காலத்தின் தேவை. தமிழ் சமூகத்தின் அறிவுமுகமாக இருக்கும் பலரையும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைத்து அவர்களின் கருத்துக்களை நம் குடும்பங்களுக்கு கொண்டு சேர்க்கும் பாலமாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. அவர்களில் பலர் பின் நாட்களில் துறை சார்ந்த வல்லுநர்களாக அடையாளம் பெற்று இருப்பது இந்த நிகழ்ச்சியின் தனிச்சிறப்பு. மாறிவரும் தலைமுறைக்கு ஏற்ப வேற என தன்னை தயார்படுத்திக் கொண்டு கால் நூற்றாண்டுகளாக ஊடகத்துறையில் கோபிநாத் செய்திருக்கும் சாதனை போற்றுதலுக்குரியது. அவர் நிகழ்த்தியிருக்கிற மகத்தான சாதனையை பாராட்டி ஃபேஸ் ஆஃப் தமிழ் டெலிவிஷன் விருது வழங்கி கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது ஆனந்த விகடன்.
2023க்கான ஃபேஸ் ஆஃப் தமிழ் டெலிவிஷன் விருது விஜய் டிவியின் நீயா நானா நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் கோபிநாத் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம். அது மட்டும் கிடையாது, உங்களுக்காக ஒரு கிஃப்ட் ஹேம்பரும் காத்துட்டு இருக்கு மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சார்பாக. கோபினா, ஐ நோ திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்பெஷல். எங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எவ்வளோ உழைப்பு பின்னாடி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். எவ்வளோ ஸ்பெஷல் இந்த விருது? வெரி வெரி ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஆக்சுவலாக எனக்கு ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ரெக்கக்னைஸ்ட் அவார்டு வந்து விகடன் தான் கொடுத்தாங்க. நீயானாக்கு 2007 ஆமாம் 2007, 2008, 2009, 2010, 2012, 2013 அநேகமாக 6 விருது ரெக்கார்டு நான் தான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த டாப் 10 மனிதர்கள்னு ஒன்று இருக்கும் அது. ஸோ தொடர்ச்சியாக 4 முறை வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரெக்கக்னைஸ்டு பெரிய அவார்டு அப்படிங்கிறது வந்து விகடன் தான் கொடுத்தாங்க. ரெண்டாவது நான் விகடனில் தொடரலாம் எழுதியிருக்கேன். ஸோ தொடர்ச்சியாக அது. பட் அதெல்லாம் வந்து நிகழ்ச்சியை வந்து சிறந்த தொகுப்பாளர் அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் இது வந்து இந்த ஃபேஸ் ஆஃப் டெலிவிஷனுங்கிறது பெரிய வார்த்தை. தட் டு கம் ஃப்ரம் விகடன் அப்படிங்கிறது. அண்டு குட்டி சார் மென்ஷன் பண்ணது மாதிரி இந்த மாதிரியான இது வந்து பெரிய எஃபர்ட். ஏன்னா மற்ற சேனலில் இருக்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஃபைனலி இட்ஸ் ஒன் ஃபர்டர்னிட்டி இல்லையா? எவ்ரிபடி இஸ் ஹியர் டு என்டர்டெயின் பீப்புள். ஸோ ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு காம்படிட்டிவ் சேனல்ஸ் இருந்தாலும் கூட எல்லாரும் ஒரு இடத்துல இது ஒரு பெரிய எஃபர்ட் நடந்திருக்கு. ஏன்னா இது அவ்வளோ எளிதாக நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. அப்படி ஒன்றுக்கு ஒன்றா இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த எஃபர்ட்டுக்காகவும் விகடனுக்கு என்னுடைய பாராட்டுகளும் நன்றிகளும். அவரும் எனக்கு நல்ல நண்பர். எங்கள் ஊரில் அறந்தாங்கிலேருந்து யாருக்காவது உடம்பு முடியலைன்னா நாங்கள் தான் ரெஃபர் பண்ணோம். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவரோட தான் அதிகம் பேசுறதுனால கூட டக்குன்னு உடனே ஏதாவது பண்ணி கொடுத்துருவாங்க. கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலிஸ் அப்படி இப்படி நான் டக்குன்னு அங்கே தான் அடிப்பேன். உங்கள் ஹாஸ்பிட்டல் தான் அடிப்பேன். நம்ம சிவராமன் இவங்களுக்குலாம் அடிப்பேன். பாண்டியராஜ் சாருக்கெலாம் அடிப்பேன். அங்கே தான் டக்குன்னு பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்காக ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ், நன்றி. எல்லோரும் இருக்கீங்க. நீங்கள் உங்கள் எல்லாரும்னாலே இந்த விருது எனக்கு கிடச்சிருக்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக நான் பார்க்குறேன். எல்லா சேனல்லேருந்தும் வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் உங்களை விட போகிறது கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் டு த ப்ரெசென்டர்ஸ். தேங்க்யூ. அடுத்ததாக இந்த மேடையில் உங்களுடைய ஃபேன் ஒருத்தர் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டே இருக்காரு. அவரை எங்களுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்களா? கூப்பிட்டுலாமா? ஏன் நான் யாருமே பார்க்கலையேங்க சார். ஐயோ அண்ணா, எங்களுக்காக கண்டிப்பாக நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியே ஆகணும். எங்க பிடி சார், சின்ரா சார். ஆச்சரியமா இருக்குது. ஒரு ஆசிரியர் வந்து 1990 நான்லாம் பள்ளிக்கூடத்தை விட்டு வந்துட்டேன். இன்னைய வரைக்கும் என்ன மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடையும் காலங்காத்தால ஒரு ரோசாப்பூவோட குட் மார்னிங் ஃபர்ஸ்ட் மெசேஜ் வரும்னா அது இவர் தான். ஸ்டூடெண்ட்ஸோட வெல் கனெக்டட். என்னுடைய பிடி மாஸ்டர். நான் பால் பேட்மிண்டனில் சாமி எந்திரி ஒன்றையும் தெரியும். அவன் தான் எங்கள் கேப்டன். சாமி வந்திருக்கான். அவன் தான் எங்கள் கேப்டன். நாங்களாம் ஒன்றா படித்தோம். எங்கள் டீம் தான் ஸ்டேட் அடிச்சது. சார் தான் எங்களுடைய கோச்சு. நாங்கள் பந்து அடிப்போம், இவர் எங்களை தூக்கி போட்டு அடிப்பார். 2 வருஷத்துக்கு முன்னால் மணப்பாறை பக்கம் ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் போயிருந்தேன். எங்கள் ஸ்கூலில் கிராஸ் பண்ணி போகலாம். சென்ட் ஜேம்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாலக்குறிச்சி. சரி ஸ்கூலை பார்த்துட்டு போவோன்னு பார்த்தா வண்டி உள்ளே விட்டுட்டேன். பார்த்தா வழக்கம் போல் கிரவுண்ட்லாம் உட்காந்து படிச்சிருந்தாங்க. எங்கள் பால் பேட்மிண்டன் கிரவுண்டில் கீழே உட்காந்து படிச்சிருந்தாங்க. இதெல்லாம் படிச்சிருந்தாங்க. இவர் நின்றுட்டு இருந்தார். என்னை பார்த்தோன்னு ஷாக் ஆகிட்டார். இப்போ எப்படி பாருங்க என்ன எதுன்னு கேட்டார். திடீர்னு என்ன பண்ணார், இந்த மாதிரி ஒரு இது போடாமல் ஒரு ஸ்னீக்கர்ஸ் போட்டிருந்தேன். அந்த பழைய வாத்தியார் மைண்டுன்னு சாங்ஸ் போடாமல் ஷூ போடக்கூடாதுன்னு எத்தனை நேரம் சொல்லியிருக்குன்னு பட்டுன்னு காலில் அடிச்சு விட்டாருங்க. அப்புறமா ஐயோ அடிச்சு விட்டேன்னு, ஏப்பா சாரிப்பான்னாரு. அவருக்கு என்ன, நாங்கள் அப்போ விளையாடலாம் அந்த சாக்ஸ் வந்து கரெக்டாக போடாமல் ஷூ போடக்கூடாது. இல்லை சார் இது ஷூ இந்த இதுக்கு வந்து ஷூக்கு சாக்ஸ் போட வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னேன். காலம் முழுக்க அப்படியே பிள்ளைங்களோட இருந்து அந்த சர்வீஸே பண்ணி வந்துட்டார். ரொம்ப சந்தோஷம் சார். நிறைய பேரை உருவாக்குனவர். நிறைய அதாவது ரூரல் ஏரியாலேருந்து நிறைய பேரை ஸ்போர்ட்ஸுக்கு கொண்டு வந்தவர். சவடமுத்து, ஆத்தூர் செந்தில், இல்லை எவ்வளோ பேர், விஜயபாஸ்கர், நிறைய பேரை உருவாக்குனவர் இவர். நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு க்ளூ கூட கிடையாது. நான் வந்து என்னுடைய புத்தகங்களில் வந்து ஒரு புத்தகத்தை சிண்டா சாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்கேன். ஆமாம், சிண்டா சார், ரவீந்திரன் சார், சுப்லட்சுமி டீச்சர், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய புத்தகங்களில் ஒன்று நான் டெடிகேட் பண்ணியிருக்கேன். அவங்க நேமை மென்ஷன் பண்ணி. சச் அ இம்பார்ட்டன்ட் பர்சன். ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஏதோ ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குன்னு சொல்லியிருக்காருண்ணே. 8th ஸ்டாண்டர்ட் கதை ஒன்று இருக்குது, நான் சொல்லியே ஆவேன் அப்படின்னாரு. அடிக்கடி விழுந்திருக்கும். நான் வந்து கோபிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்தே ஆசிரியர் இருக்கேன். நான் புனித ஜேம்ஸ் மேல்நிலைப்பள்ளி பாலக்குறிச்சியில் தற்போதைய உதவி தலைமை ஆசிரியராகவும்
அந்த பள்ளியில் ஒரு 39 ஆண்டுகளாக பணியாற்றிருக்கேன். தமிழகத்தின் நல்லாசிரியர் விருது வாங்கின ஒரு ஆசிரியர் நான். கோபிக்காக வந்து அந்த பள்ளி பருவத்தில் பல்வேறு விதமான ஒரு வித்தியாசமான அந்த பள்ளியில் அவர் நுழையிறதுக்கே ஒரு வாய்ப்பை கொடுத்தது நான் தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு கிராம சூழ்நிலையை படித்துட்டு அந்த பள்ளிக்கு வருகிறாரு. அந்த வர்ற நேரத்தில் அந்த பள்ளியில் வந்து அவருக்கு இடம் இல்லைங்கிறாங்க. அவங்க அப்பாவும் நானும் ஒரே ஒரு கிரவுண்டில், அந்த கிரவுண்டில் நிற்கையில் ஒரே ஒரு சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, போய் அவர் ஆங்கில மீடியம் அட்மிஷனை போடுங்க, போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சி விட்டேன். நான் அனுப்பிச்சி விட்டு அவர் போனோன்னே பின்னாடியே போனோன்னே அவர் அந்த பிரதருக்கு ஒன்றும் புரியலை, இந்த பையனை பிடிக்கலை. அன்றைய போட்ட விதை இன்று உலக நாடுகள் பூரா வருகிறது என்றால் காரணமே இதுதான். அந்த புனித ஜேம்ஸ் மில்லருடைய மண்ணின் மகிமை தான் இவர் இந்த உலக நாடுகளிலே என்று வயசாட்டிருக்கிறார். அங்கே இருக்க பேச்சு போட்டி, எந்த போட்டி, எல்லா இடத்திலும் முதலிடம். அதனுடைய அந்த ஃபண்டமெண்டல் தான் இன்னைக்கு வந்து இவர் உயர்வதற்கான காரணம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த விகடன் விருது வந்து இவர் கிடைக்கிறதுல உண்மையிலேயே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆக்சுவலாக எனக்கு எங்கள் ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கல. எங்கள் அப்பா போராடி தான் அந்த அட்மிஷன் வாங்கினாங்க. அப்போலாம் ரொம்ப கஷ்டம் அட்மிஷன் கிடைக்கிறது. அங்கே பிடி மாஸ்டர் இவர் நிற்கும், இவர்கிட்ட தான் போய் கேட்டிருக்காங்க. இல்லைங்க இங்கே சீட்லாம் கிடைக்காது, லேட் ஆகிடுச்சு, டைம் ஆகிடுச்சுன்னு. அப்புறம் வந்து பேஸ்கெட் பாலில் வந்து இதில் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலுக்குலாம் செலக்ட் ஆன பையங்களும் பிடி மாஸ்டரில் உடனே பரவாயில்ல அப்படியா டீமுக்கு எடுத்துருவோம். எங்களுக்கும் கேம்பியனுக்கு தான் பயங்கர போட்டி. எங்களுக்கும் பொன்மலைக்கும் தான் பால் பேட்மிண்டனில் பெரிய அளவுக்கு போட்டி, எங்களுக்கும் மஞ்சம்பட்டிக்கும் தான் ஃபுட்பாலில் பெரிய அளவுக்கு போட்டி. ஸோ இவர் பிடி மாஸ்டர்னால எடுத்தார். அப்புறம் எங்கள் அப்பாட்ட கேட்டுக்காரங்க, இவர் சொல்லலை, எங்கள் அப்பா ஞாபகம் வந்துருச்சு. எங்கள் அப்பாட்ட கேட்டிருக்காரு, சரி உங்கள் பையனுக்கு நாங்கள் சீட்டு கொடுக்குறோம், எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டாராம். பெருமை கிடைக்கும்னு இருக்காரு எங்கள் அப்பா. பெருமை கிடைக்கும் அப்படின்னு இருக்காரு. இவர் சொல்லையில் எனக்கு அதான் ஞாபகம் வந்து. ஆனால் அதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்தனாக்க, சும்மாலாம் கிடையாது. அதெல்லாம் திறமையான பையன், அது திறமையான பையன். I'm so proud to be the part of this fraternity. Thanks a lot again to Bala and Kutti sir. சிறந்த இயக்குனர் 2023 இந்த கேட்டகரியில் விருது ஒருத்தருக்கு இல்லை, 2 பேருக்கு போகுது. இந்த கேட்டகரியில் யார் விருது வாங்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விருதினை வழங்குவதற்கு மற்றொரு ஆப்ட் பர்சன் தான் வரப்போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ யார் வரப்போகிறாங்க சொல்லிடுங்க. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட இயக்குனர் மிஸ்கின் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம். ஒரு சிறந்த இயக்குனர்கிட்ட பெஸ்ட் டைரக்டர் அப்படின்ற கேட்டகரியில் தான் சார் விருது கொடுக்க போறீங்க. யாருக்கு அந்த விருதுன்னு பார்த்துக்கோங்க சார். வருடக்கணக்கில் நடக்கிற கதை, அனுதினமும் திருப்பங்கள் நிறைந்த திரைக்கதை, பிசக்கில்லாத கதாபாத்திரங்கள் என ஒரு மெகா சீரியல் உருவாக்கத்துக்கு பின்னால் தேவைப்படுகிறது பிரமிப்பூட்டுகிற உழைப்பு. அதை தன் துல்லியமான இயக்கத்தால் சாத்தியப்படுத்தி வெற்றி கொடிகட்டி வருகிறார் குமரன். எளிய குடும்பம், உறவுகளுக்கு இடையிலான சிக்கல், பாசம், நம்பிக்கை என்பதுதான் இவரது களம். ஆனால் தமிழும் சரஸ்வதியும் சிறகடிக்க ஆசை ஆகிய 2 தொடர்களுக்குமே கதாபாத்திர வடிவமைப்பாலும் காட்சி அமைப்புகளாலும் தன் செய் நேர்த்தியால் வெரைட்டி காட்டி வாகை சூடியிருக்கிறார் குமரன். குடும்பத்துக்காக எதையும் இழப்பதற்கு தயாராகும் இளைஞன். தமிழ் ஒரு முகம் என்றால் மனசாட்சிப்படி மட்டுமே நடக்கும் முத்துவுக்கு வேறொரு முகம். இப்படி கச்சிதமாக தன் பாத்திரங்களை வடிவமைப்பதில் கெட்டிக்காரர் குமரன். கதையோடு ஒன்றி வருகிற இவரது நகைச்சுவை கதாபாத்திரங்களுக்கெனவே குவிந்திருக்கிறது தனி ரசிகர் பட்டாளம். தன் அனுபவமிக்க இயக்கத்தால் மிகையற்ற நடிப்பு, கதையோடு ஒன்றி போகிற ஆக்கம் என தன் நெடுந்தொடர்களின் வழியே குமரன் அடைந்திருப்பது அசாத்திய உயரம். அவருக்கு 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த இயக்குனர் விருது வழங்கி கௌரவிப்பதில் பெருமிதம் கொள்கிறது ஆனந்த விகடன். இரண்டாயிரத்தி 2023க்கான பெஸ்ட் டைரக்டர் விருது விஜய் டிவியின் தமிழும் சரஸ்வதியும் மற்றும் சிறகடிக்கும் ஆசை தொடர்களின் இயக்குனர் குமரன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தலாம். சார் 2 சூப்பர் டூப்பர் ஹிட் சீரியல்ஸ்னுடைய இயக்குனராக விருது உங்கள் கையில் இருக்குது. அதுவும் இல்லாமல் மிஷ்கின் சார் கையால் வாங்கியிருக்கீங்க. ஹவு ஸ்பெஷல் திஸ் மொமெண்ட் இஸ் ஃபார் யூ? இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி, என் வணக்கங்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னோடய முதல் விருது சார் தான் கொடுத்தார். என் காமராஜர் அரங்கம், சன் டிவி, திருமதி செல்வம். சார் நிச்சயமாக மறந்துருப்பார். ஆனால் திருமதி செல்வத்துக்காக கதை அப்புறம் இயக்கம், அது 2த்துக்கும் சார் தான் விருது கொடுத்தாரு. இது விகடனோட முதல் விருது. ப்ளஸ் 3 சேனலும் சேர்த்து
செய்கிற முதல் விருது, முதல் ஃபங்க்ஷன் திரும்ப சார்கிட்டே வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது இந்த சம்பவம், இந்த கோஷன். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் விகடனோட ப்ராடக்ட். இங்கே தான் வளர்ந்தேன், இங்கே தான் உருவானேன். இது இந்த வீட்டு பையன் நான். என்னோடய எம்டி மேம் அண்ட் ராதா மேம், அவங்க 3 பேரும் வந்து நான் என்னை இயக்குனராக நடத்தலை, அவங்கள ஒரு பையனை மாற்றிட்டாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோனு எனக்கு கொடுத்தாங்க. அதுதான் என்னோட தொடர் ஓட்டத்துக்கான காரணம். இங்கே நான் கற்றதும் பெற்றதும் நிறைய, இனி கற்றுக்க போகிறதும் நிறைய அப்படின்னு தான் சொல்லுவேன். சூப்பர் சார். உண்மையாலுமே ஒரு சீரியல் பண்ணாலே எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு தெரியும். 2 சீரியல், அதுவும் 2மே டாப் ரேட்டிங்கில் இருக்குது. நைட்டில் உண்மையாலுமே தூங்குவீங்களா சார்? டைம் இருக்குமா? மெகா சீரியல் டைரக்டர் என்பது மிக பயங்கரமான விஷயம். ஏன்னா சினிமா என்பது ரிலீஸ் என்பது அவங்க கையில். ஏன்னா இது மெகா சீரியல் தினம் ரிலீஸ், டெய்லி ரிலீஸ். ஸோ தூக்கம் கேள்விக்குறி தான். என்னோடய ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் 6வது ப்ராஜெக்ட் எல்லாமே நான் வீட்டில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ விஜய் டிவியில் தமிழும் சரஸ்வதியும், சிறகடிக்க ஆசை. ஸோ நன்றி விஜய் டிவி மற்றும் என்னோடய திரைக்கதை ஆசிரியர்கள் அமுதராஜ், அது வந்து தமிழும் சரஸ்வதியும், அண்டு குரு சம்பத்குமார், சிறகடிக்க ஆசை. என்னோடய முதல் ப்ராஜெக்ட்லேருந்து இப்போ வரைக்கும் என்னோடய பயணிக்கிற என்னோடய கேமராமேன் மார்ட்ஸ் அவர்களுக்கும் நன்றி. அப்புறம் என்னோடய அப்பா அம்மா. இதில் சிறகடிக்க ஆசை டீமை பொறுத்தவரை என்ன கேட்டிங்கன்னா, எங்களோட சூப்பர் சீனியர் இயக்குனர் சுந்தரராஜன் சார், அவருக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணுறேன். ஏன்னா நாங்கள்லாம் ஜூனியர்ஸ், அவ்வளோ பெரிய டைரக்டரு எங்களோட ரொம்ப சரிவு சமமாக எங்களோட ஜாலியாக பேசி அந்த ஷூட்டிங்கை ரொம்ப இன்னும் கம்ஃபர்ட் ஜோனாக வச்சுருக்காரு. ஸோ அவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். மற்றபடி எல்லாமே எல்லாம் பசங்க ஓகே, கிட்டத்தட்ட என்ன சொல்கிறேங்க, ஒரு காலேஜ் கோயிங் பசங்க மாதிரி. ஸோ அடங்க மாட்டாங்க, அப்புறம் அடக்கணும், அப்புறம் ஒடுங்குவாங்க, அப்புறம் டிசிப்ளினாகவும் இருப்பாங்க. ஸோ சந்தோஷம். தமிழ் சரஸ்வதியை பொறுத்தவரை எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட், எல்லாருமே இங்கே மீரா வந்திருக்காங்க. அப்புறம் ஹீரோலேருந்து ஹீரோயின் எல்லாருமே அதில் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க. இவங்க எல்லாரும் புது பசங்க. ஸோ இது ஒரு ஜாலியான டீம். ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நியூ ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு மினி காலேஜே நடத்திட்டு இருக்கீங்க. பட் ஆனால் மிகப்பெரிய உழைப்பு பின்ன இருக்குது. ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் இதை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக நடிகர் கிருஷ்ணா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ கிருஷ்ணா அவர்களுடைய கையால் சத்யா வழங்கக்கூடிய ஒரு அழகான கிஃப்ட் ஹேம்பர் சாருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மிஸ்கின் சார். ஒரு பெரிய நன்றிகள் சார். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். 2 சீரியலில் 3 சீரியல் கொடுத்தா கூட நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்றது தெரியுது. உங்களுக்கும் ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள் சார். தேங்க்யூ. இன்னொரு சந்தோஷமான விஷயம், எனக்கு வாக்களித்த மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னோட நன்றி. கிருஷ்ணா அவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. வெள்ளித்திரையோ சின்ன திரையோ, சரியான பயங்கர பவர்ஃபுல்லான க்யூட்டான பியூட்டிஃபுல்லான ஆர்டிஸ்ட்லாம் கைத்தட்டினா மரத்தில் வந்து கொய்யாக்கா வரும். இந்த சைடு திரும்பி நடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா ட்ரெயின் நிற்கும். அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஆர்டிஸ்ட்டு. அந்த சிரிப்பு ஒன்றே போதும் அவர்களுக்கு. எல்லா இடத்துலையும் ஒரு அழகியான ஒரு சூப்பர் பாசிட்டிவ் ப்ரெசன்ஸ் கொடுக்கும். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட தேவயானி மேம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மேம் ஒரு பெரிய வணக்கம். உங்களுடைய செல்ல குரலுக்கு நாங்கள் எல்லாம் ஒரு பெரிய ஃபேன். ஃபர்ஸ்ட் அந்த ஹாய் கேட்குறோங்கிறதே எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. வணக்கம், எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனந்த விகடனோட இந்த ஃபங்க்ஷனில் வர்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமை. கோலங்கள் இஸ் ஆல்வேஸ் மை ஸ்பெஷல். என்ன பண்ணாலும் அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் வராது. அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் த ப்ரொடியூசர் ஸ்ரீனிவாசன் சார், அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் மை டைரக்டர் திருசெல்வம் சார். அந்த மாதிரி ஒரு கதையும் அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தையும் எழுதி டைரெக்ஷன் பண்ணி அது எவ்வளவோ வருஷம் 1500 and odd எபிசோட்ஸ் எடுத்துட்டு அது கரெக்டாக முடிக்கிறதுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஜர்னி. அது ஸோ ஒரு மறக்க முடியாத ஒரு ஜர்னி. இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ அண்ட் இட் வில் ஆல்வேஸ் பி ஸ்பெஷல் ஃபார் மீ. மேம் எனக்கு தெரிஞ்சு அந்த டைமில் பெண்களுக்காக வந்த ஒரு மோட்டிவேஷன் சாங்னா உங்கள் சாங் தான் மேடம். இப்படி பண்ணினே வரீங்க, பெண்ணே எழுது சிங்கப்பெண்ணே மாதிரி. அப்போ ஒரு ஃபீல் கோலங்கள் கோலங்கள் அந்த பாட்டு வந்து அப்படி இருக்கும். இப்போ கூட கேட்டால் அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கும் மேம். குழந்தைங்களுக்கு அந்த பாட்டு வந்தாலே சாப்பாடே ஊட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சீரியல் வந்தது அப்புறம் சாப்பாடே கிடைக்கும்.
அந்த காலத்தில் நெட் இல்லை, இன்டர்நெட் இல்லை, கூகுள் இல்லை. We don't have options to see the serial the next day or the before day. We have to see it அன்னைக்கு அந்த டைம் 7:30 ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் 9 o'clock மாறிடுச்சு எங்கள் சீரியல். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தா தான் உண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கோல்டன் பீரியடில் நாங்கள் சீரியல் பண்ணோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தட் வாஸ் த கோல்டன் டைம் ஐ திங்க் ஆஃப் டெலிவிஷன். எவ்வளோ அழகான மெமரிஸ், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்களோட இந்த விருதினை இணைந்து வழங்குவதற்காக I would like to welcome டாக்டர் குரு சங்கர் அவர்கள், சேர்மேன் ஆஃப் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர். தேங்க்யூ சார். ஸோ நீங்கள் 2 பேருமே சேர்ந்து 2023க்கான சிறந்த இயக்குனருக்கான விருது கொடுக்க போகிறீங்க. இந்த விருது யாருக்கு போய் சேருது அப்படிங்கிறத ஏவியில் பார்த்துடலாம். ஆண்டாண்டு காலமாக ஏதோ ஒரு வகையில் அடுப்படிக்குள் முடக்கப்படும் பெண்களின் மனமும் களையெடுக்க வேண்டிய ஆணாதிக்க மனமும் சந்திக்கிற புள்ளிதான் எதிர்நீச்சல் தொடரின் கதைக்களம். அதில் தன் கதாபாத்திரங்களை உழவ விட்டு அதன் வழியே திருச்செல்வம் தமிழக குடும்பங்களுக்குள் ஏற்படுத்தியிருப்பது அவசியமானதொரு உரையாடல். கொஞ்சம் பிசகினாலும் பிரச்சாரமாகிவிடக்கூடிய கதையை தன் யதார்த்தமான காட்சியமைப்பால் வெற்றிகரமான நெடுந்தொடராக்கினார் திருச்செல்வம். ஜனனி, ஈஸ்வரி, ரேணுகா, நந்தினி என இவரின் கதாபாத்திரங்கள் நம் சமூகம் அனுதினமும் சந்திக்கிற அசலான முகங்கள். அவர்களின் உலகை நமக்கு அறிமுகப்படுத்தி தன் திறமையால் எல்லா திசைகளிலிருந்தும் பூங்கொத்துக்களை பெற்றார் திருச்செல்வம். இவரின் ஆதி குணசேகரன் கதாபாத்திரம் தமிழ் சின்ன திரையில் யாராலும் கடக்கவே முடியாத கதாபாத்திரம். எதிர்நீச்சல் என்கிற ஒற்றை தொடரின் வழியே திருச்செல்வம் நிகழ்த்தியிருப்பது மாபெரும் அற்புதம். இதுவரை பெரிதும் பேசப்படாத பெண்களின் அகச்சிக்கல்களை, உணர்வுகளை பேசி எதிர்நீச்சலே நீ எழுந்து வா என கரம் பிடித்து அழைத்த திருச்செல்வத்துக்கு 2023ஆம் ஆண்டின் சிறந்த இயக்குனருக்கான விருது வழங்கி ஆரத் தழுவி மகிழ்கிறது ஆனந்த விகடன். 2023க்கான பெஸ்ட் டைரக்டர் விருது சன் டிவியின் எதிர்நீச்சல் தொடருக்காக இயக்குனர் திரு செல்வம் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்காக ஒரு கிஃப்ட் ஹேம்பரும் இருக்கு மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சார்பாக. விகடன் எனக்கு ஒரு தாய் வீடு. விகடனில் போட்ட கோலம் சன் டிவி மூலமாக உலகெங்கும் போய் சேர்ந்தது. சீனிவாசன் சார் எப்போ நான் அப்போ ஜேஎம்டி அப்படின்னு பதிவு பண்ணியிருப்பேன். அப்புறம் எம்டி ஆன பிறகு இருந்தாலும் என் ஃபோனில் எப்போவுமே ஜேஎம்டி சார் அப்படிங்கிற அந்த 3 லெட்டர்ஸ் இருக்கும். நான் விகடனுக்கு அறிமுகமே இல்லை. அப்போ நான் அது மெட்டியூரில் ஒரு கதாபாத்திரம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு ஒருவேளை இவர் கொஞ்சம் சொந்தமாகவே இதை யோசிப்பாரா, என்ன நினச்சாங்கன்னு தெரியல. எனக்கு அழைப்பு வந்தது. அப்படி விகடனுக்குள்ளே நான் வர்றதுக்கான வாய்ப்பு. அது கோலங்கள் உருவாகி அது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததுக்கு முக்கிய காரணம் விகடனுடைய அந்த தயாரிப்பு முறை. அவங்க ஒரு கிரியேட்டரை எந்த அளவுக்கு நம்புகிறாங்களோ அந்த நம்பிக்கையே நமக்கு அந்த படப்பிடிப்பு எடுக்கிறது ஆரம்பித்து இந்த திரைக்கதை எழுதுறதுலேருந்து எல்லாவற்றிலும் அது முழு நம்பிக்கையை கொடுத்தாங்க. அதற்கு முக்கிய காரணம் அந்த வெற்றி. அந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் அதுவாக இருந்தது. அதுக்கு பிறகு சன் டிவியில் நான் அதை தொடர் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு விருது பெற்றிருக்கிறேன் என்றால் நான் எனக்கு விகடனுக்கு மிகப்பெரிய நன்றி. அதுக்கு எதிர்நீச்சலுக்காக பெற்றிருக்கிறேன் என்றாலும் கோலங்கள் எனது தொடக்கம். கோலங்களில் எனக்கு அமைந்த நடிகர்கள் அவங்க தேவயானி மேமில் தொடங்கி எல்லாருமே எனக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான நடிகர்கள் கிடைச்சாங்க. அது உருவாக்குவதற்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ இந்த எதிர்நீச்சல் தொடர் வந்திருக்கு. இந்த விருது நான் சாருக்கு மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜேஎம்டி சாருக்கு, ராதா மேமுக்கு, ராதிகா மேடத்துக்கு, எல்லாருக்கும். ஒரே ஒரு மனிதர் மட்டும் எனக்கு நான் சொல்ல மறக்கணும் முடியாத ஒரு மனிதர் இருக்கார். அவருக்கு இந்த நேரத்தில் இதை சமர்ப்பணமாக கூட ஆக்கணும்னு ஆசைப்பட்றேன். விவேக் சித்ரா சுந்தரம் சார்
அவங்க வந்து தயாரிப்பாளர் சாரோட நான் பேசிட்டு வரும்பொழுதெல்லாம் அவர் தான் இணைப்பு என்னை ஒருங்கிணைத்து கூட்டு போய் அந்த திரைக்கதை வடிவங்கள்லாம் படிப்பார். சார் படிச்சுட்டு அதை பற்றி விமர்சனங்கள் செய்து முடித்து அவர் தனியாக கூப்பிட்டு டைரக்டர் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டுவார். அவர் தான் பார்த்திபன் சாரை, வதந்த் சாரை எல்லாரையும் அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளர். அவர் இல்லைனாலும் இப்போது எனக்கு நினைவுக்கு வருது, அந்த நாட்கள் எல்லாமே பயங்கரமாக நினைவுக்கு வருது. அவர் இந்த நேரத்தில் நினைவு கூறுறதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த விருதினை எனக்கு கொடுத்து சிறப்பித்த விகடன் குழுமத்திற்கு மிக்க நன்றி. இது எனது வீடு தான், அதனால் நான் இந்த விருது எனக்கு கிடைச்சது சந்தோஷம். நிச்சயமாக நிறைய இயக்குநர்கள் இருக்கிறாங்க, அடுத்தடுத்து அவங்களுக்கு வர வேண்டியிருக்கு. வற்றாத மணற்கேணியா அவ்வளோ எபிசோடு, அத்தனை சீரியல் தொடர்ந்து எழுதிட்டே இருக்கணும், அந்த கிரியேட்டிவ் ப்ராசஸ் தொடர்ந்துகிட்டே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் மனமார்ந்த நன்றிகள் சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேவயானி மேமுக்கு மிக்க நன்றி. ஏன்னா நாங்கள் எப்பொழுதுமே ஒரு விஷயம் கோலங்கள் பற்றி பேசிக்கிட்டு, நான் கோலங்கள் எடுத்ததை விட அதை பற்றி பேசுவதும் அதிகமாகிருச்சு. இப்போ அது ரொம்ப சந்தோஷம். அஜய் வந்திருக்கார், அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்க மிஸ்கின் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா மிகப்பெரிய ஒரு திரைக்கலைஞர், ஒரு திரை ஆளுமை. இந்த விருது கொடுக்கும் விழாவுக்கு வந்து நமக்கு இந்த அளவுக்கு பொறுமையாக உட்காந்து அவரும் இருக்காங்க. வந்திருக்க அனைவருக்கும் எனது நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். பிரசன்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய நன்றி. தேவயானி மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கல்யாணி, பேக் டு பேக் ஈவெண்ட்ஸு, நிறைய ஷோஸு, டயர்டாக ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லையா? ஜாலியாக இருக்கியா? பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன். சரி, எங்கேயாவது வெளில போகலாம், சில் பண்ணலாம் அப்படின்னா அதை யோசிக்கிறதே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது விஜய். இது ஒரு மேட்ரா, டக்குன்னு என்ன பண்ணுறேன், ஃப்ரீயாக விட்டுறேன். நான் சொல்கிற மேட்ரை மட்டும் ஃபாலோ பண்ணுறேன். பிரதி குயின் ஹாலிடே ரெசார்ட் இருக்காங்கல்ல, ரெடி குயின் ஹாலிடே ரிசார்ட்ஸ். எஸ், அவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு. அவங்க ஹாலிடே என்ன பண்ணுவாங்கன்னா ஜாலி டேவாக மாற்றுவாங்க. ஃபஸ்ட்டு விடுமுறையாக அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இயற்கையோடு இணைந்து கொண்டாடணும் அப்படின்னா நீ அவங்கள தான் வந்து மீட் பண்ணணும். டயர்டான உங்கள் சிட்டி லைஃப்பை மறந்துட்டு ஜாலியாக இயற்கையோடு சேர்ந்த மாதிரி செம்மையாக ஃபன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா பிரதி குயின் ஹாலிடே ரெசார்ட்ஸ்க்கு நீங்கள் போகலாம். ரிலாக்ஸ் பண்ணுங்கள், செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். சரி, இது மூலமா வெளிநாடுலாம் போக முடியுமா? அசால்ட்டாக போகலாம். 2 year 5 year இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ்லாம் இருக்குது. வருஷம் நீ வந்து போகலாம். இன்னும் இதை பற்றி நிறைய நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படினா www.pradhiqueen.in அப்படின்ற ஏரியாவில் போய் பார்த்துன்னு வை. ஆல் டீட்டெயில்ஸ் ஒன்று கிடச்சிடும். அதுக்கப்புறம் லைஃபே மாறிடும். ஹாலிடே ஜாலிடே தான். ஓகே தான் விஜய். 2023க்கான பெஸ்ட் டயலாக் ரைட்டருக்கான விருது தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த விருதினை வழங்குவதற்காக எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த ரோஹிணி மேம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலுடன். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இங்கே எல்லாரையும் வந்து பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது சினிமாவை விட வந்து சின்ன திரை தான். ஏன்னா அவங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து ஒரு மாதிரியான ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்றது அது எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த சீரியல் வரும், இதில் இந்த கேரக்டர்ஸ் என்னென்ன பண்ணுது அப்படின்றது அவங்கள மரியாதை பண்ணுற இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வருது ரொம்ப சந்தோஷம். மேம், எப்பயுமே ஒரு படைப்பு அப்படின்னா ஒரு விதமான பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண ஒரு சிலர் எடுப்பாங்க. உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது நிறைய நேரங்கள் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர பேங்கானாக இருக்கும். அடுத்த படைப்பை பற்றி ஏதாவது ஒரு அப்டேட் இந்த மேடையில் சொல்ல முடியுமா? வேட்டையனில் நடிச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கே ரொம்ப பிடிச்சு நான் வந்து அந்த ப்ராஜெக்டில் இணைஞ்சிருக்கேன். ரொம்ப ஸ்மால் போர்ஷன் மட்டும்தான், பட் வெரி பவர்ஃபுல் போர்ஷன் அப்படின்றது இப்போதைக்கு இருக்கிற ஒரு அப்டேட். ஸோ வின்னர் பார்த்துடலாம். பெஸ்ட் டைலாக் ரைட்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் இந்த விருது பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு கோ பிரசன்டரையும் நம்ம மேடைக்கு கூப்பிட போகிறோம். கோ பிரசன்டராக I would like to welcome Mr. Jackson அவர்கள், Director of Satya Agencies. பெஸ்ட் டயலாக் ரைட்டருக்கான விருது யாருக்குன்றதை பார்த்துடலாம் ப்ளீஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாக்கியலட்சுமி தொடர்களுக்கு வசனம் எழுதும் பிரியா தம்பி அவர்களை 2023ஆம் ஆண்டின் சிறந்த வசனகர்த்தாவாக தேர்வு செய்து மகிழ்கிறது ஆனந்த விகடன். 2023க்கான பெஸ்ட் டயலாக் ரைட்டர் விருது விஜய் டிவியின் பாண்டியன் ஸ்டோர்ஸ் மற்றும் பாக்கியலட்சுமி தொடரின் வசனகர்த்தா பிரியா தம்பி அவர்களுக்கு. அந்த விருதுடன் சேர்த்து ஒரு அழகான ஒரு மொபைல் ஃபோனும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. எத்தனையோ பேருக்கு வசனங்கள் எழுதியிருப்பீங்க, இப்போ அந்த மொமெண்டோ வாங்கியிருக்கீங்க, ஒரு ட்ராஃபி கையில் இருக்கு. How do you feel? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மேம். தேங்க்யூ மேம், எனக்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம்.
பாண்டியன் ஸ்டோர் பாகியலட்சுமி எனக்கு நிஜமாவே ரொம்ப ஸ்பெஷல். ஒரு சீரியலோட சக்ஸஸ் வந்து என்னோட ஸ்க்ரீன் ப்ளே தான், ரெண்டுமே என்னோட ஸ்க்ரீன் ப்ளே. ஒரு சீரியலோட சக்ஸஸ்ங்கிறது பெரிய டீம் ஒர்க், டிரெக்டர், ஆக்டர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. நான் 2 சீரியலில் ஒர்க் பண்ணுறேன், எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுறேன். அப்புறம் விஜய் டிவி என்னோட சக்ஸஸ்க்கு அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். ஏன்னா என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நான் விஜய் டிவியில் தான் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி பிளேஸ் என்னோட. ஸோ விஜய் டிவிக்கு என்னோட நன்றி. அப்புறம் என்னோட இப்போ வந்து பாண்டியன் ஸ்டோர் பாகியலட்சுமி எழுதுகிற டைலாக் ரைட்டர் கிரீஷ் இருக்கிறா, அவனுக்கு தேங்க்யூ. அண்ட் விகடன் ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணது விகடனில் தான். விகடனில் நான் ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன், மேகசின் எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். விகடனில் நான் வந்து தொடர் எழுதியிருக்கிறேன். ஸோ விகடனோட அவார்ட் வாங்குறதுல வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிஜமாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது. விஜய் டிவி எப்படியோ அப்படி தான் நான் விகடனையுமே ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ரேடியோ லிங்க் மாதிரி படப்படன்னு சொல்லிட்டீங்க. ஃபுல்லாக என்னென்ன எழுதி வச்சிருந்தீங்களோ எல்லாமே வந்துருச்சு. தேங்க்யூ. அண்ட் எவ்வளோ பெரிய சேலஞ்சஸ் இருக்குன்றது தெரியும். நாளைக்கு ஷூட்னா திடீர்னு இன்னைக்கு டைலாக் கேட்பாங்க, கால் ஷீட் எக்ஸ்ட்ரா இருக்குது, இன்னொரு 4 சீன் எழுதி கொடுக்கணுவாங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு சிம்பிளாக இவ்வளோ அழகாக நீங்கள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் அலாட் மேம். இன்னும் பல விருதுகள் வாங்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2023 அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி 2023க்கான பெஸ்ட் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரி தான். அண்ட் இந்த விருது யாருக்கு போய் சேருதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விருதினை வழங்குவதற்காக வரப்போறவங்க வந்தாங்கன்னா பேச்சு சாதாரணமாக இருக்காது, ஒரு கர்ஜனை இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆன் ஸ்க்ரீனில் டெரரு, ஆனால் ஆஃப் ஸ்க்ரீன் வந்தீங்கன்னா ஒரு குழந்தை உள்ளம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நொடியும் அவங்க கிட்ட கற்றுக்க அவ்வளோ விஷயம் இருக்குது. கலைத்துறையில் ஒரு சிறந்த ஆளுமை அப்படின்னு சொல்லலாம். பார்க்க ஒவ்வொரு நாளும் இவங்க கிட்ட அவ்வளோ கற்றுக்கலாம். ஒரு மிகப்பெரிய கைத்தறலோட வடிவகரசி அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆனந்த விகடன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு கௌரவமான ப்ரெஸ்டீஜியஸ். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரலும் யார் வீட்டில் ஆனந்த விகடன் புக்கு வாங்குகிறாங்களோ அதை பெரிய ஒரு மரியாதையாக கௌரவமாக நினைப்பாங்க. அந்த ஆனந்த விகடன் அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அவார்டு வாங்குறவங்க எல்லாருமே ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. அட்லீஸ்ட் அந்த தாத்தாவை நான் வாங்கலைனாலும் நான் தான் முதல்ல வாங்கி அப்புறம் கொடுக்க போகிறேன். அதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அதுக்காக இந்த விருது விழாவுக்கு என்னை வர வச்சதுக்கு ஆனந்த விகடனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அவார்ட் தான் நீங்கள் ப்ரெசென்ட்டும் பண்ண போறீங்க. அண்ட் உங்களோட இணைஞ்சு இந்த விருதினை வழங்குவதற்காக மிஸ்டர் குமார் என், சேல்ஸ் மேனேஜர் ஆஃப் சைக்கிள் பியூர் அகர்பத்தி. கேன் வி ஹேவ் யூ ஆன் ஸ்டேஜ் சார்? விருது யாருக்குன்றத ஏவியில் பார்க்க போறோம் மேம். பார்த்துடலாம். 2023 ஆண்டுக்கான பெஸ்ட் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் விருதை சிறகடிக்க ஆசை தொடரில் குரல் கொடுத்து வரும் கல்யாணி அன்பழகன் அவர்களுக்கு வழங்கி பெருமிதம் கொள்கிறது ஆனந்த விகடன். ஒரு பலத்த கரகோஷத்தோட பெஸ்ட் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் ஆஃப் தி இயர் விஜய் டிவி சிறகடிக்க ஆசை தொடருக்காக கல்யாணி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆக்சுவலாக இவங்க சொல்லிட்டாங்க சிறகடிக்க ஆசை, அதுக்கு பெஸ்ட்டு டப்பிங் ஆர்டிஸ்ட் அவார்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு கதையின் கதை டைரக்டர் பாக்கியராஜ் சாரோடைய சீரியல் அது வரலும் ஒழுங்காக தான் பேசிகிட்டு இருந்தேன். அங்கே பேசும்போது என்ன பண்ணாங்க, நம்ம போனோடனே ஒரு டீ காஃபியெல்லாம் கேட்போம். கொஞ்சம் அப்படி அது கேட்ட உடனே ஒரு டோக்கன் கொடுக்குறோம், கீழே கடை இருக்குது அங்கே தான் போய் குடிக்கணும் நாங்கள். அப்படியே அந்த டோக்கன் அப்படியாப்பா அதோ போய் டீ குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த டோக்கனையும் வாங்கிட்டு அப்படியே இறங்கி வீட்டுக்கு வந்தவ தான். அதுக்கப்புறம் நான் வந்து சீரியலுக்கெல்லாம் டப்பிங் பேசுகிறதே கிடையாது. ஒரு காஃபி கேட்டதுக்காக என்னை அனுப்புனாங்க. ஆனால் அன்னிலேருந்து என்னுடைய பெட்டர் ஆஃப் கல்யாணியம்மா இல்லைன்னா நான் இவ்வளோ சீரியல் பண்ணியே இருக்க முடியாது. லேட்டஸ்ட்டாக ஒரு டைலாக் சொல்லுங்கள் நம்ம சீரியல்லேருந்து, ஏதாவது ஒரு டைலாக். அவ்வளோதான் மேம், ஆன் ஃபயர் நினைக்கிறேன். ப்ளீஸ். பாட்டி யாரடி உனக்கு பாட்டி? அப்பா ஆத்தா பேர் தெரியாதவன் நீ வந்து என்னை பாட்டின்னு கூப்பிடுறியா? இன்னொரு தடவை என்னை பாட்டின்னு கூப்பிட்ட உன் பல்ல பேத்துருவேன். ஓடி வழி ஓடி போடி. அப்போ கூட பாருங்களேன், இந்த சைடு பார்த்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. எப்படி மானிட்டர்ல மேம் பார்ப்போமோ இப்போ கூட உங்களை பார்த்தா தான் உங்களுக்கு வாய்ஸ் வருது மேம். டப்பிங் பண்ற மாதிரியே தான் பண்றாங்க. இங்க பார்க்கவே இல்லை, உங்களை பார்த்து பாட்டி யார் அவ
அப்படின்ற ஃபிக்ஸட்ல இருக்கிறாங்க. ஐயோ, அவங்களுக்காக பேசிட்டீங்க, அவங்க எதிரில் பேச பயன்ட்டீங்களா? அவ்வளோ அழகாக பார்த்து உங்களை நம்பி தான் சீரியல்லாம் ஒத்துக்கிறேன். ப்ளீஸ் காப்பாத்துங்க. ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் அவங்களே விருது வாங்கின மாதிரி சந்தோஷமாக அவ்வளோ ஆனந்தத்தோடு அந்த விருது உங்கள் கையில் கொடுத்தாங்க. அது இல்லாமையும் உங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்பெஷலாக மேம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆமாம், பார்த்தலாமா மேம்? இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் வேறு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காது. அதனால அது ரொம்ப சின்ன விஷயந்தான், இருந்தாலும் அவங்களுக்கு நான் செய்யணும், அது கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இவங்க வந்து வெறும் ஏதோ டப்பிங்கு வந்தோம் பேசினோம் போனோன்னு எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஈவன் சாந்தி வில்லியம்ஸ் கூட இவங்க தான் பேசுகிறாங்க. ஆனால் அவங்க வரும்போது ஸ்க்ரீனில் வரும்போது எனக்கு ஃபோன் வரும், நீங்கள் சாந்தி வில்லியம் மேடம்க்கு நல்லா பேசுகிறீங்கன்னு என்ன சொல்லுவாங்க. நான் தான் பேசியிருக்கிறேன். நிறைய பேர் இன்னவெல்லாம் அது மாதிரி தான் நம்புகிறாங்க. ஆனால் எங்களுக்கு உயிர் கொடுக்குறது இந்த அம்மா தான். எங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா கூட எங்களுக்காக போய் கோவிலெல்லாம் வேண்டுதல் பண்ணுவாங்க. பிரசாதம்லாம் எடுத்துன்னு வீடு வரலாம் வந்து பிரசாதம் கொடுப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, நீங்கள்லாம் நல்லா இருந்தால் தான் நாங்கள்லாம் நல்லா இருக்க முடியும். அதனால் ஆர்டிஸ்ட்டுங்க நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறவங்க. அவங்களுக்காக சின்னதாக இந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்த அவார்டுக்கு ஈக்குவலாக என்னால் கொடுக்க முடியாது. என்னுடைய அன்பை நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகேவா? கொண்டு வர சொல்லுங்கள் ப்ளீஸ். டயத்துக்கு டப்பிங் பேசி அனுப்புறீங்களா, அதனால உங்களுக்கு வாட்ச். இதெல்லாம் நீங்களும் தானே செய்றீங்க, அப்புறம் என்ன? ஐ திங்க் இதை விட ஒரு பெரிய அப்ரிசியேஷன் ஃபார் an artist இருக்காதுன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் கல்யாணி அவர்களுக்கு. ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேம். எல்லாரும் உங்களுக்கு என்றைக்குமே வந்து ஃபேன் ஃபாலோயிங் இருக்க ஒரு ஆட்கள் தான். உங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் இந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். ஸோ சைக்கிள் பியூர் அகர்பத்தி சார்பாக உங்க ரெண்டு பேருக்குமே ஒரு அழகான கிஃப்ட் ஹேம்பர் காத்துக்கிட்டு இருக்கு. மீண்டும் ஒருமுறை ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்த காம்போ இன்னும் பெரிய ஹிட்ஸை கொடுத்துட்டே இருக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச். ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2023. டைட்டில் ஸ்பான்சர் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மதுரை. பவர் பை சத்யா ஏஜென்சிஸ், ராஜ்மஹால் சில்க்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட், கோஹிலா விமென்ஸ் இன்னோவேர், பிரெடி குயின் ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் சௌபாக்கியா. ஸ்பெஷல் பார்ட்னர் தமிழ் மேட்ரிமோனி. சேவிங்ஸ் பார்ட்னர் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட். அக்ரி பார்ட்னர் சத்யம் அக்ரோ கிளினிக். ஸ்பிரிச்சுவல் பார்ட்னர் சைக்கிள் பியூர் அகர்பத்தி. அவுட்டோர் பார்ட்னர் நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் சொல்யூஷன்ஸ். Metro partner Mark Metro. Digital OOH partners Skyrams, Highlight Media. Digital partner Daily Hunt and multiplex partner AGS Cinemas.